அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கில் ட்ரைனிங் டு தோஸ் ட்ராப்ட் அவுட் ஆஃப் எஜுகேஷன் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18 முதல் 35 வயதிற்குள் கல்வியை பாதியில் நிறுத்தியவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே. ஓகேவா? ஸோ வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கல்வியிலிருந்து வெளியே வந்தவர்களுக்கு 18 வயது முதல் 35 வயது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 38 தொழிற்கல்விகள்ல 165 பயிற்சிகள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு பயிற்சிகள நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரூ. 12,000 வரைக்கும் அரசாங்கம் இந்த இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை அப்படிங்கிறதும் வழங்க போறாங்க. சரியா? அடுத்தது, அண்டர் த எம்ப்ளாய்மென்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் வில் பி கிவன் அப் டு ஹவு மெனி ருபீஸ் பை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலை வாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் முதல் முறை ஊழியர்களுக்கு அரசாங்கத்தால் எத்தனை ரூபாய் வரை வழங்கப்படும்? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த திட்டத்துக்கு கீழே முதல் முறையா ஒரு இடத்துல வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாச சம்பளம் அப் டு 15,000 வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்க, இன்சென்டிவா குடுப்பாங்க. அதே மாரி எம்ப்ளாய்மென்ட்ட கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் புதுசா வேலைக்கு ஆட்கள் எடுக்க அவங்களுக்கும் வந்து பெர் எம்ப்ளாய்மென்ட்க்கு ₹3,000 அப்படிங்கிறத குடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள வந்து ரெக்ரூட் பண்ணணும். பிளேஸ்மென்ட் டிரைவ்லாம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? ஸோ ₹15,000 இதுல குடுக்குறாங்க. அடுத்தது, the name of the app introduced by Indian Railways which will provide all the services of railways அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்திய இந்த செயலியின் பெயர் ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் வழங்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரயில்வேல யூடிஎஸ் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப் இருக்கு. ஐஆர்சிடிசி அப்படிங்கிற ஆப் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துக்கலாம், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துக்கலாம், தட்கல் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இந்த எல்லா சேவைகளையும் ஒரே பிளாட்ஃபார்முக்கு கீழே, ஒரே ஆப்புக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் அதுக்கு ரயில் ஒன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரே ஆப்லயே இருக்கனால ரயில் ஒன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் லாஸ்ட் ஃபாரின் பில்ட் வார்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் இந்தியாவின் கடைசி வெளிநாட்டு போர்க்கப்பல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிறது ரஷ்யாவோட உதவியால நம்ம இதை பில்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய போர்க்கப்பல் எல்லாமே இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க உருவானதாக இருக்கும். சரியா? அடுத்தது, நேஷனல் டாக்டர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய மருத்துவர்கள் தினம் அப்படிங்கிறது ஜூலை 1. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.